ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். லெலேனா அப்படின்ற ஒரு பொண்ணோடைய அம்மா அவங்களோட சின்ன வயசுலேயே வந்துட்டு காணாமல் போகிறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தேடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக அந்த ஒரு கேஸ் பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு உண்மை துணையை வந்துட்டு வெளியே வருது. நிஜமாகவே நிறையா ட்விஸ்ட்டுகளும் ரொம்ப வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட த்ரில்லிங்காகவும் மிஸ்ட்ரியாகவும் போகக்கூடிய ஒரு நிஜமாகவே நடந்த ஒரு மிஸ்ட்ரி கேஸ் தான் இந்த ஒரு கேஸு. ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெலேனாவுடைய அம்மாவுக்கு நிஜமாக என்ன ஆச்சு, என்ன ரீசன் அவங்க போனதுக்கு, ஏன் அவ்வளோ வருஷமாக திரும்பி வரல, ஃபைனலாக எப்படி 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணாங்கன்றதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எல்லாத்துக்குமே இந்த கேஸ் சால்வ் ஆச்சு இல்லைங்களா, அதுக்கு முக்கியமான காரணமே ஒரு டைரி தான். அப்படி அந்த டைரியில் என்ன இருந்துச்சுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? 1970களில் ஒரு ஒரு கப்புள், பில் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்லின் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு கப்புள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அந்யூன்யமாக இருந்த ஒரு கப்புள்னு சொல்லலாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. ஒன்று வந்து மூத்த பையன் ஒருத்தர், ஸோ அவர் பேர் வந்துட்டு டொனால்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுடைய சின்ன பொண்ணு குட்டி, அவங்க பேர் தான் வந்துட்டு லெலேனா. சூப்பர். இப்போது ஃபேமிலியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசாக இல்லாமல் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறது, எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகிறது, வெளில ஏதாவது ஃபங்க்ஷனாக போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு வாழ்கிற ஒரு ஃபேமிலி தான். சூப்பராக. இப்படி இருக்கும்போது அக்டோபர் 12 நைட்டு 1980 வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னா வந்துட்டு பசங்க முழிச்சிடுறாங்க. முழிச்சதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி, இவங்க அப்பா தூக்கத்தில், இவரும் பக்கத்தில் தான் படுத்துருக்காப்புல, இவரும் தூக்கத்தில் ஒரு மாதிரி எழுந்திரிச்சு வந்துட்டு, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. போனாலும் திருப்பி வந்துடுறாரு. மறுபடியும் வந்துட்டு என்னென்னு தெரியலமா சவுண்டு வருது, அம்மா வர வீட்டில் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க போய் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே குழந்தைங்களை கூட்டே வராப்பில். பக்கத்தில் தேடுறாங்க, என்ன சவுண்டு கேட்டுது, அம்மா வேறு காணாமல் எங்கே போனான்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா வந்து காணோம். சரி என்ன பண்ணுறா அப்படின்னா, சரி ஓகே இங்கேருந்து காரை வேறு மிஸ் ஆகுது, சரி காரில் எங்கேயாவது போயிருப்பாங்களா, இந்நேரத்துக்கு எங்கே போகணுன்னு சொல்லிட்டு பசங்களை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ இவர் பில் வந்துட்டு போய் தேடுறாரு. விடிஞ்சிருது. வர்றாப்பில் வந்து பார்த்தா காணமே, எங்கன்னே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட்றது வந்து கொடுக்கப்படுது. கொடுத்ததுக்கப்புறம் போலீஸும் வந்து வலைவீசி தேடுறாங்க. இந்த கேஸில் போலீஸ் ஃபஸ்ட்டு யாரை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை. யாரா கிளென் புதுசாக வந்த ஆள்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளென் அப்படின்ற கிளென்ன்ற ஒரு மேல் தான். ஸோ இந்த கிளென்ற ஒரு மேல், இந்த ஒரு ஆண், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபேமிலி, நம்ம மார்லினோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நபர். ஏதாவது கூடமாட இருந்து உதவி பண்ணுறது, வேறு ஏதாவது பொருள் ஏதாவது வேணும் வாங்கிட்டு வர்றது, அப்புறம் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் கூடமாட ஹெல்ப் பண்ணுறது, வெளியே ஏதாவது போகணுன்னா கூட அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுற ஒரு மெய்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்துட்டு கிளென்னு. எதுக்குடா இப்போ கிளென்கிட்ட போகிறாங்க அப்படின்னா, போலீஸ்க்கு ஒரு சந்தேகம். அதாவது இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை கிளென்னுக்கும் மார்லினுக்கும் வந்துட்டு ரகசியமாக தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் படிப்படியாக சில பல சாட்சிகள் ஆதாரங்கள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி போலீஸுக்கு சிக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபைனலாக என்ன போலீஸ் முடிவு பண்ணுறாங்கன்னா, எஸ் மார்லினுக்கும் கிளென்னுக்கும் தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்குற பில் பார்த்திங்கன்னா ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுறாரு. என்னடா என் ஒய்ஃபு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த கப்புள் இல்லைங்களா, குழந்தைங்களோட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அஃபேர், அதுவும் இவன் கூட போயின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் இது பெருசாக வெளியே போகாமல் அப்படியே மூடி மறைச்சிட்றாங்க. இருந்தாலும் போலீஸ் வந்து கிளென்னை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு போலீஸ்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இப்போ கிளென் தான் கூப்பிட்டு போனாங்களா அல்லது அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படின்றதுனால வந்து கிளென்னும் மறுக்கிறாப்புல. இல்லை நான்லாம் ஒன்றும் பார்க்கல, எனக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து மறுத்துடுறாப்புல. ஸோ போதிய ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் வந்து கிடைக்காத காரணத்தினால போலீஸ் அந்த கேஸை வந்து ஒரு மாதிரி தற்காலிகமாக வந்துட்டு ஒரு மாதிரி டெம்பரரியாக மூடி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ பில்லும் வராப்பில் வீட்டுக்கு வந்துட்டு தான் குழந்தைகள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு
எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கிளென் கூட வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. குழந்தைங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னம்மா நம்ம அம்மா அப்படியான்ற மாதிரி வந்துட்டு, ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு போலீஸே இந்த ப்ரூஃப்லாம் அப்போ காட்டியே சொல்கிறாப்புல. குழந்தைங்களும் வந்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களும் இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஐ திங்க் அமெரிக்காவில் கென்டக்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து ஒரு மாதிரி ஒரு சேஞ்சுக்காக, ஒரு மனமாற்றத்துக்காக வந்துட்டு வேறொரு இடத்துக்கு வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி வந்துட்டு வேறு இடத்துக்கு போய் தான் லைஃப்பை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது தான் வந்துட்டு ஒரு மாதிரி பிடிக்கல. ஏன்னா அம்மா இல்லை, அம்மா எப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நினைப்பே வந்துட்டு குழந்தைங்களையும் வாட்டுது, பில்லையும் வாட்டுது. ஸோ அப்படிலாம் மாறிட்டு இருக்கும்போது அப்படியே இப்போது ஒரு டேஸ் பாஸ் ஆகுது. ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு காரில் நம்ம இவங்க லலனா இருக்காங்க இல்லையா, லலேனாவும் அவங்களுடைய பாட்டியும் வந்துட்டு காரில் போயிட்டுருக்குறாங்க. அதாவது அம்மாவோட அம்மா. அப்படி போயிட்டுருக்கும்போது லலானா வந்துட்டு ஒரு மாதிரி முடியல, அவங்களாலையும் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிக்கிட்ட கேட்டுடுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களாவது சொல்லுங்கள் பாட்டி, அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் என்னை வந்து விட்டுட்டு போனாங்க, அம்மாவுக்கு எங்களை பிடிக்கலையா, ஏன் வந்துட்டு போய் அவரோட ஏன் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்டுடுறாங்க. கேட்கும்போது அந்த பாட்டி வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னா, உங்கள் அம்மா வந்துட்டு ஓடிலாம் போகல, உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதையுமே வந்து லலானாக்கு ஒன்றுமே ஓடல. இறந்துட்டாங்களா, என்ன ஏதோ ஓடி போயிட்டீங்க அப்படின்னு தானே சொன்னீங்க, என்ன இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி இறந்தாங்க, என்னாச்சு என்னன்னு சொல்லிட்டு பிடிச்சி நிப்பாட்டிச்சு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் அந்த பாட்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவை கொன்னதே உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியல. என்னது இவன் தான் கொண்டானான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேபி எங்கள் அப்பா தான் கொண்டாரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ அப். இதோடைய தொடர்ச்சி பார்ட் 2ல் வருது. அதை பார்க்கணும் அப்படின்னா அப்புறமா வரும். அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ தொடரும்.